இவங்களை கண்டுக்கிறதுக்கு தான் எந்த அரசியல்வாதிக்கு வந்து மனசே வர மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. 58 வயசில் வந்து இவங்களுடைய தேவைகளை வந்து அந்த மலையெல்லாம் தாண்டி தான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பசங்களை வந்து பேர பசங்களாம் 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இங்க படிக்கிறதுக்கு வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் எந்த விதமான வசதியுமே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இன்னும் ஏன் இங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? வந்து அவங்களுடைய அத்தியாவசிய பொருள் ரேஷன் கடைக்கு வந்து 5 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அவங்களுடைய ஸ்கூல் வந்து 8 கிலோமீட்டர், அப்புறம் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுடைய வந்து கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாதான் இங்க இருந்து ஒரு ஜீப்ல இருந்து கீழே கொண்டு போக முடியும். இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு குத்தா நடந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா. இவங்களுடைய வாகனம், இவங்களுடைய போக்குவரத்துன்னு சொன்னா இந்த பக்கத்தை வந்து குதிரையை தான் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதாவது மழை பனி மூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். வண்டி இதெல்லாம் கணக்கு நம்ம 2 மலையை தாண்டி வந்துட்டோம். மேலேயே தாண்டிட்டோமா? ஆனாலும் அந்த கிராமத்தை காணோம். காடு மழை இல்லாதனால தண்ணி வத்தி கிடக்கு. ஆனால் இந்த வழி தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் அருவி. இங்கேருந்து தண்ணி வந்துச்சுன்னா உங்களுடைய பாதையே துண்டிக்கப்பட்டுரும். அப்புறம் குதிரையில் தான் கொண்டு போவீங்க. ஆனால் இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் எப்படி வந்து மருத்துவத்துக்கு கொண்டு போவீங்க? தோழி கட்டி தூக்குறாங்க. பழக்கம் எங்கே இருக்குங்களா? இருக்கு. கூகுள் மேப்லேயே வந்து அந்த வழி காட்டாத ஒரு அருமையான ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு அட்வென்ச்சரான வந்து ஒரு அருமையான ரைடை வந்து நம்ம போகிறோம். இது எப்படி இருக்க போகுதுங்கிறது வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. இப்போ அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இடம் எப்படி இருக்குங்கிறதையும் அந்த ஏரியாவை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போகலாம் வாங்க. வாவ், சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஒரு பாடம், அருமையான ஒரு சீனரிஸ். தண்ணி ஒரு பாலத்துக்கு அப்புறம் பாருங்க, நல்லா ஒரு ஃபோட்டோ வேணும்னா தண்ணி இருக்கு. இவ்வளோ தூரம் நம்ம வந்த ரோடெல்லாம் மோசமான ரோடுன்னு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் போயிட்டுக்கூடிய ஒரு கிராமம் இதை விட பயங்கரமான ரோடு. வண்டி போக முடியாது, நடந்து தான் போகணும். 5 வீடு மட்டும்தான் இருக்கும். அந்த ரோட்டுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அத்தியாவசிய பொருட்களெல்லாம் குதிரையில் தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவங்கள தொட்டியில் கட்டி தான் தூக்கிட்டு போகிறாங்க. 1லேருந்து 5 வரைக்கும் கூட அங்கே ஸ்கூல் கிடையாது. நிறைய பழங்குடி மக்கள் வாழக்கூடிய பகுதியில் 1லேருந்து 5 வரைக்குமா அந்த ஸ்கூல் இருக்கும். அதுக்கு மேலே தான் வெளியூரில் வந்து தங்க வச்சு ஹாஸ்டலில் படிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ நாங்கள் தேடி போயிட்டுருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வெறும் 5 வீடு மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு எந்த வித அடிப்படை வசதிகளுமே இல்லை அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சங்கடமாகவும் இருந்துச்சு. இந்த ரோடுகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரர்கள் காலத்தில் வந்து குதிரை தடமாக பயன்படுத்தப்பட்ட ரோடு. இப்போதைக்கு வந்து புழக்கத்தில் கிடையாது. ஒரு சில கிராம மக்கள் மட்டும் நடைபாதையாகவும் அவங்களுடைய வாகனங்களை வந்து செலுத்துறதுக்காக இந்த ரோடை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் முழுக்க வெளிநபர்களுக்கு யாருக்குமே தெரியாது. எங்கப்பா இதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டியது. ஃபஸ்ட்டு கியரில் தான் இந்த மாதிரியான ரோட்டில் வந்து இறங்கணும். செகண்டு தேர்லாம் போட்டிங்கன்னா வண்டி சல்லுன்னு போயிடும். ஃபஸ்ட்டு கியருங்கும் போது உங்களுக்கு வந்து வண்டியே வந்து அந்த அளவுக்கு போகாது. நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிக்கும். ஸ்பீடும் அதுவே கம்மி பண்ணி கொடுத்துருவோங்கிறதுனால ஃபஸ்ட்டு கியர் தான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ரோடுகளுக்கு வந்து பெஸ்ட்டு இறங்கும்போது. இது பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து இது அரசாங்கத்தால் கைவிடப்பட்டிருக்கு. அதாவது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து இந்த ரோடு கிடையாது. இங்கே வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும் கொஞ்சம் கிராமங்களும் ஒரு சில வீடுகள் தோட்டங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து வெறும் காடுகளாக தான் இருக்கும். யானைகள், அந்த சபீர்புரம் சொன்ன மாதிரி யானைகளுக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து அந்த பகுதி வந்து கிராஸ் ஆகக்கூடிய இடம். இந்த மாதிரி தான் ரோடுகள் இருக்கும். ஏதாவது அனிமல்ஸ் வந்தாங்க கூட வந்து உங்களை டக்குன்னு வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாது.
முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகக்கூடிய பாதையாக தான் இந்த பகுதி இருக்கும். இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு. ஒரு இப்போ குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் எங்களுடைய வண்டி போக முடியும். இதுக்கு மேலே நாங்கள் வந்து நடந்து தான் போகணும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த 4x4 சொல்லக்கூடிய அந்த வண்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இப்போ பார்த்துங்க இந்த பாறை ஓரமாக கொஞ்சம் ரோடு மாதிரி தெரியும், அந்த ரூட்டில் வந்து கொண்டு போவாங்க. இந்த ரூட்டில் தான் வந்து அந்த வண்டி போகும். அதில் தான் அவங்களுடைய பொருட்கள், விவசாயம் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த பொருளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வழியில் தான் கொண்டு போவாங்க. அந்த கிராம மக்களை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ ரோடு பாறை தான் ரோடு. நல்லா மழை வந்துச்சுன்னா தண்ணி முழுத்துக்கிட்டே இருக்கு. எப்படி நடந்து போவாங்க ஒதுக்கும் நம்ம கண்டிப்பாக பாருங்க. வரும் அப்பெல்லாம் எப்படி இருந்தது, இப்போ அப்படியே ஆட்டோமேட்டிக் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த உள்ள மேகத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். சரியான பிளேஸ். குதிரை, வெள்ளை குதிரை, ஒரு கருப்பு குதிரை. இவங்களுடைய பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் அந்த குதிரையை வளர்த்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே குதிரைக்கான வேலை இங்கே அவசியமே இல்லை. ஆனால் இவங்க எதுக்கு வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பொருட்களை வந்து இந்த மாதிரியான பகுதியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வா, செம்மையாக இருக்குல்ல. ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது எப்படி சொல்கிறது, ஒரு மேக காட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு இடம். அங்கே பாருங்க, என்னை சுற்றியும் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மிஸ்ட் தான். இந்த மேக காட்டுக்குள்ள ஒரு குடும்பம், ஒரு சில குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை பார்க்கறது நம்ம போயிட்டு இருக்கோம். பனி எப்பவுமே இந்த இடத்துல பனி மூட்டமாக தாங்க இருக்கும். அதாவது மழை பனி மூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அதுக்கு உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இதுக்கு எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த செடி பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து குளிரும் பனி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடி. அந்த செடியை தாண்டி தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த செடி தான் இருக்குது. ஒரு கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடைசி வரைக்கும் தெரியுது. மேலே சுத்தமாக மறைச்சிருக்கும். அந்த தண்டு பார்த்தீங்கன்னா அடியில் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எப்பவுமே இந்த மாதிரியான மேகமூட்டங்கள் சுற்றியுமே மேகமூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக மேகமூட்டமாக இல்லை. திடீர்னு மேகமூட்டம் பாருங்க எங்களை சுற்றி. ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்புக்கு மேலே எங்களால் வந்து அந்த விசனை ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காடு. வண்டி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வர முடிய மாட்டேங்குது. அதனால் எங்கள் வண்டி அங்கே நிறுத்திட்டு தான் இந்த கிராமத்துக்குள்ளே போகிறோம். ஓரளவு போகலாம், ஆனால் மழை பெஞ்சா ரிஸ்க் அப்படின்றாரு. ஆறு இருக்குமாமா, அந்த ஆறை தாண்டி தான்ங்கிறாரு. ஓகே ஓகே. 5 குடும்பம் தான் இருக்காமா அந்த ஏரியா. மொத்தமே 5 குடும்பம். 5 குடும்பம் தான் இருக்காங்க. இது ஒன்று தான் வழியாகும். அவங்களுடைய மெடிக்கலு மற்ற பொருட்கள்லாம் 5 குடும்பம் தான் வந்துடும். இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வண்டிகளுக்கெல்லாம் தெரியல ப்ரோ. அந்த ஒரு 4 வீல் டிரைவ் வண்டி போயிருக்கு, அந்த பாறையில மார்க் இருக்கு பாருங்க. ஆமா ஆமா, அதான் இதெல்லாம் தெரியுது. அதெல்லாம் போனது அந்த வரும்போது தண்ணி ஏறி வந்து எதுவும் போற ஏதாச்சும் என்ன இவங்க என்ன ரிசோர்ஸ்னு தெரியல, இங்க என்ன பண்றாங்க. ஓகே, அப்போ இப்போ சுவாரஸ்யம் அதிகமாயிருச்சு. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு 5 குடும்பம் தான் இருக்கு. குதிரை வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு குதிரை தான் பயன்படுத்துறாங்க. எல்லா பக்கம் குதிரை தடமும் குதிரையும் தான் இருக்குது. ஆமா, அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து அவங்க பொருட்கள் கொண்டு வர்றதுக்கு மளிகை ஜாமான் இந்த மாதிரியான, ஏன்னா வண்டியெல்லாம் போறது ரொம்ப கஷ்டம். தெரியாது. நல்ல ஸ்பீட் ஆகும். அதான் கேமரால வந்து உண்மையாவே வந்து தெரியாது அந்த அளவுக்கு என்ன பெருசா வந்து நடந்து போறீங்களே, பெருசா ஒண்ணு இருக்காதுன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பகுதியை வந்து நம்ம க்ளோஸ் அப்ல கொஞ்சம் கீழே வரைக்கும் கொண்டு வர பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு. வெறும் குண்டு குடிமா இருக்கு. குதிரை சாணம் ஃபுல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்து இவங்க வாகனம் வந்து குதிரையா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பகுதியில குதிரை வருது நமக்கு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப இந்த சைடு மிதிக்காம போயிருக்கோம். மக்களை குதிரை நடந்து போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இவங்களுடைய வாகனம், இவங்களுடைய போக்குவரத்துன்னு சொன்னா இந்த பக்கத்தை வந்து குதிரையை தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சுவாரஸ்யம் அதிகமாகிட்டு வருது. இவங்களுடைய எல்லாம் என்னென்ன இவங்களுடைய கல்ச்சர், வாழ்க்கையினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த மாதிரியான ஸ்டைலில் இருக்காங்கங்கிறத நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். போகிற வழியில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு மோசமான ரோடுகள் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே வாங்க.
சூப்பரா இருக்குல்ல. மக்களே வழி பாருங்க. இங்கெல்லாம் வந்து அருவியில தண்ணி வந்துச்சுங்கன்னா இந்த பக்கம் போகவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காடு. மழை இல்லாதனால தண்ணி வத்தி கிடக்கு. ஆனா இந்த வழி தான் அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் அருவி. இங்க இருந்து தண்ணி வந்துச்சுன்னா உங்களுடைய பாதையே துண்டிக்கப்பட்டுரும். ஒரு குதிரையினுடைய காலடி தரும். நாங்க வழி இல்லை, இதுக்கு மேல வீடு இல்லை போல தெரியுது, திரும்பிடலான்னு எதிர்பார்த்தோம். ஆனா குதிரையோட சாணம் இருக்கிறத பார்த்து தான் நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி இங்க வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிட்டு இருக்கோம். நம்ம நண்பர்கள் வந்துட்டு இருக்காங்க பாருங்கடா. இப்படி தொடர்ந்து எங்களை பயணத்தை ஆரம்பித்தோம். கடைசி வரைக்கும் அந்த கிராமத்தை எங்களால் பார்க்க முடியல. எங்களுக்கே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் வழி மாதிரி வேறு ஏதோ காட்டுக்குள்ளே போயிடுமோன்னு சொல்லி. இருந்தாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்து நம்ம ஒரு பகுதியை அடைஞ்சோம். அங்கேருந்து நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்களே முழுசாக பாருங்கள். அங்கே கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. வாங்க, வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் வாங்க. கணக்கு நம்ம 2 மலையை தாண்டி வந்துட்டோம். மேலேயே தாண்டிட்டோமா? ஆனாலும் அந்த கிராமத்தை காணோம். வழி தெரியாம சுத்தி சுத்தி. ஆனா சொன்னாங்க இது கீழே தான் ஒரு கிராமம் இருக்குன்னு. கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் ஆள் நடமாட்டத்தை பார்க்கல. அப்படியே வந்தா கீழே கொஞ்சம் வாழைத்தோட்டங்கள் தெரியுது. இதுக்கு கீழே வந்து வழி இருக்கான்னு தெரியல. பாப்பா இங்க ஒரு சவுண்ட் பார்ப்பேன், யாராவது சத்தம் போடுறாங்களானே. இந்த பக்கம் இருக்காது. தினமும் நம்ம கிட்ட வந்துட்டோம். வேண்டாம் டைம் வேஸ்ட்ண்ணா. அங்க போல வாங்க மேல. ஓகே, நான் தேடி வந்த கிராமம் இந்த பகுதி தான் இருக்குன்னு சொன்னாங்க. போய்கிட்டே இருக்குது. கை கால் வழியா வந்தாச்சு. இங்கிருந்து சவுண்ட் விட்டு பார்த்துட்டோம். யாராவது ஆள் இருந்தால் ரிட்டர்ன் சவுண்ட் விடுவாங்க. எப்படின்னா சத்தத்தையே காணோம். இதுக்கு மேல அந்த கிராமம் இருக்குமான்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கி வந்தோம். ஏன்னா அந்த கிராமத்துல வந்து 5 வீடு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிங்கும்போது நீங்க பார்த்துருப்பீங்க, வெறும் அந்த குதிரையோட சாணம்லாம் நிறைய பார்த்தோம். அப்போ கண்டிப்பாக அங்கே வீடு இருக்குன்னு நினச்சா நாங்கள் இறங்கி வந்தோம். ஆனால் இந்த பகுதியில் வந்து அந்த மாதிரி எந்த அடையாளமும் நமக்கு தெரிய முடியாது. ஆனால் பாதை இருக்குது. நாங்கள் நடந்து வர பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நடமாடக்கூடிய பாதையெல்லாம் தெரியுது. செப்பலுடைய அந்த அடையாளம்லாம் இருந்துச்சு. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த 5 வீடை தேடி போயிட்டு இருந்தோம். ஆமாம், கிராம மக்கள் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வீட்டுக்காரர் தான் வந்து இவர்கிட்ட தான் நம்ம வந்து நாங்கள் போயிட்டு அங்கே வழி தெரியாமல் நாங்கள் ரூட்டு மாறிட்டோம்னு நினச்சி திரும்ப வந்துட்டோம். அப்போ அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அங்கே எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, அவங்களுடைய வாகன வசதியெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கலாம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் அங்கே வந்து 5 வீடு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி உண்மைங்களா அது? ஆமா. சரி, நானா இப்போ இந்த வாகன போக்குவரத்தை பத்தி எங்களால நீங்க நடந்து போக முடியும். வண்டி ஒரு சில இடத்துக்கு நிறுத்திட்டோம். வண்டி போகும், அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும். ஆனா அதான் அந்த அருவி வரைக்கும் நடந்து போனாங்களா? 6 வரைக்கும் நடந்து போகலாம். மரம் வெட்டி போட்டுருக்காங்க. மரம் இல்ல, அது கஜா புயல்ல சாஞ்சது மரம். சரி, ஆனா இப்போ உங்களுடைய மளிகை பொருள் இந்த மாதிரி ஜாமான் எப்படி நான் கொண்டு வருவீங்க? அங்கே முடிய வண்டியில வந்துடும், அதுக்கப்புறம் குதிரையில கொண்டு போயிடும். குதிரையில கொண்டு போவீங்க. ஆனா இப்போ உங்க வீட்டுக்கிட்ட யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எப்படி வந்து மருத்துவத்துக்கு கொண்டு போவீங்க? தூக்கிட்டு தோழி கட்டி தூக்குறாங்க. வழக்கு எங்க இருக்குங்களா? இருக்கு இப்போ வரைக்கும் இருக்கு. நண்பர்களே, இப்போ இவ்வளோ நேரம் அண்ணன் பேசுறதை கேட்டிருப்பீங்க. இதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் அதே கிராமத்தை வந்து பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக அந்த கிராமத்தை நோக்கி எங்களோட பயணத்தை தொடர்ந்து ஆரம்பித்தோம். நீங்க என்னம்மா வேலை செய்றீங்கம்மா? போறேன். எவ்வளவு சம்பளம் உங்களுக்குலாம்? 200 ரூபா. 200 ரூபா தானா? 200 ரூபாய்க்கு எத்தனை மணிக்கு போவீங்க? காலையில 8:30 போவோம். வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபாய்ங்களா? ஆமா. இப்ப 200 வச்சு தான் நீங்க குடும்பத்தை ஓட்டி உங்களுடைய மருத்துவ செலவெல்லாம் போக வேற எந்த வருமானமும் வந்து ஒண்ணுமே கிடையாது. நீங்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. ஓகே, நீ இது இப்போ எழுதி கொடுத்தா கவர்மெண்ட்ல வீடு கட்டி தருவாங்களா? அது எழுதி கொடுத்தீங்களா? அவங்க ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்படி எதனால, என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, செஞ்சு தரோம். எத்தனை வருஷமாச்சு நீங்க எழுதி கொடுத்து? நான் கொடுத்து போன பீரியடுக்கு 5 வருஷத்துக்கு எழுதி கொடுத்தோம். 5 வருஷம். இப்ப எத்தனை 7 வருஷம் ஆச்சுங்களா? 7 வருஷம் ஆட்சியே முடிய போகுது. ஆட்சி முடிய போகுது. ஆனா இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த சலுகை கிடைக்கல. ஆனா வந்து இப்போ மழையெல்லாம் வந்துச்சுன்னா விழுவுங்களா? உள்ள மழையில வந்து உள்ள வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. பாருங்க எப்படி இருக்குன்னு, வீடு பாருங்க, ஓடு பாருங்க எப்படி இருக்குன்னு.
வீட்டுல இருக்க முடியாது அவரு. ஓ, அவரு வேலைக்கெல்லாம் போறது இல்ல. வேலைக்கெல்லாம் போக மாட்டாரு. நீங்க சம்பாரிச்சா குடும்பம் ஓடுது. ஆமா. உங்களுக்கு மக்கங்க 2 போட்டோ அப்படியே கட்டி கொடுத்தாச்சு. கட்டி கொடுத்துச்சு. அப்போ வருமானம் சொல்லி உங்களுடைய வருமானம் மட்டும்தான். ஆமா. அதை வச்சுதான் அவரையும் பாத்துக்கணும். இந்த வீடு வந்து உங்களால சரி பண்றதுக்கு வருமானமும் கிடையாது. அப்ப கவர்மெண்ட் ஏதாவது பண்ணி கொடுத்தாதான் உண்டு. எவ்வளவு வருஷமா இங்க இருக்கீங்க? இது 45 வருஷம் இருக்குங்க. சரிம்மா, இங்க ஏதாவது ஸ்கூல் ஏதாவது இருக்கா மக்கள் படிக்கிறதுக்கு? இல்ல இப்ப எங்க பேரப்பிள்ளைய வந்து செம்மனூர்ல கொண்டு விட்டுருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இங்க இருந்து? கொடைக்கானல் பக்கத்துக்கு எங்களுக்கு செம்மனூர் இருக்கு. செம்பகனூர் அங்க எத்தனை நம்ம அந்த கிலோமீட்டர்? இதுல ஹைவேல வர்றப்ப ப்ரோ எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் இப்படி ஒரு கொடைக்கானல் சம்பந்தமா கிடையாது. கூட இருக்கும். கூட இருக்கும். ஒரு 20 நம்ம பெருமாமலை போய் இறங்கணும். பெருமலை போய் அங்கிட்டு செம்மனூர் பெருமாமலைக்கு 18 கிலோமீட்டர், அங்கிட்டு வார வாரம் போய் பார்க்கணும். 25 கிலோமீட்டர் இருக்கும் bro. அப்போ நீங்க உங்க பசங்களை வந்து பேர பசங்க 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆமா. இங்க படிக்கிறதுக்கு வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் எந்த விதமான வசதியுமே கிடையாது. பால்வாடி இல்ல. இந்த செம்மரம்லாம் இந்த சின்ன இது கூட இல்ல, 5வது வகுப்பு வரைக்கும் கூட இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. செம்மனூர்ல 5வது வச்சு ஆனா செம்பரங்குளம் வந்து உங்களுக்கு வசதி இருக்காது, போக்குவரத்து வசதி. நீங்க மேல வந்துட்டு போறது என்ன பண்ணுவீங்க? ஜீப்ல போவீங்களா? நாங்க நடந்து தாடிக்குள்ள இறங்கி நடந்து வருவோம். அது அந்த பெரும்பள்ளம் ப்ரோ. இங்க இருந்து நடந்து எவ்வளவு தூரம் நடப்பீங்க? குறுக்கு பாதையில நடந்து போவீங்களா? எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க நீங்க? ஒரு 4 கிலோமீட்டர். எவ்வளவு நேரம் நடப்பீங்க? அது எனக்கு நான் எடுத்துனா தான் 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம். 4 கிலோமீட்டர் நடக்க 2 மணி நேரம் ஆயிரும். ஒரு தடவை போனா எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துருவீங்க? ஜாமான் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஜாமான் வாங்கி தூக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஜாமான்ல எப்படி கொண்டு வருவீங்க? போட்டாங்கன்னா இது வண்டி வந்துரும். வண்டி குதிரையில கொண்டு போறதுல இருக்குங்களா? அதெல்லாம் இருக்குது. இங்க இருக்கு. இப்போ வரைக்கும் குதிரையில கொண்டு போறீங்க? இல்ல, இப்ப வந்து காய்கெல்லாம் அடிச்சிட்டு வந்தவங்க வண்டி கொடுத்துருவாங்க. ஓ, பாருங்க அங்க போறாங்க இவங்க நடந்து. அந்த தெரியுது பாருங்க, அங்க போறாங்க நடந்து. அதுக்கு கீழே போகணும், அந்த தாடி குடிக்க அங்க போகணும். அதான் அந்த கீழே வீடுகள்லாம் தெரியுது பாருங்க அங்க. ரேஷன் வாங்கலாம், அங்கதான் போகணும். இங்கேயும் வச்சு வாழை மரம் எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரோ அங்க நான் தாண்டி சொல்லிக்கிறேன். ப்ரோ. அது தாண்டிட்டீங்க. இங்க பாத்தீங்கன்னா அங்க பாருங்க சின்ன சின்னதா வீடு தெரியுது பாருங்க. அதையெல்லாம் தாண்டி தான் போகணுமாமா. இங்க இருந்து பாக்குறதுக்கு வந்து கிட்ட தெரியுற மாதிரி இருக்கும். 4-5 கிலோமீட்டர் இந்த மலைப்பகுதியை வந்து அப்படியே நடந்து இந்த மலையெல்லாம் தாண்டி தான் இந்த வயசான காலத்துல. அம்மா உங்க வயசு எத்தனை ஆச்சுமா? 58 வயசு. 58 வயசுல வந்து இவங்களுடைய தேவைகளை வந்து அந்த மலையெல்லாம் தாண்டி தான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா இப்போ இங்க திடீர்னு ஏதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லை, இங்க இருந்து கொண்டு போனா எப்படி கூட்டிட்டு போவாங்கம்மா? இந்த ஒரு ஜீப் இருக்கும், 1000 ரூபாய் கேட்பாங்க. 1000 ரூபா கேட்பாங்க. அது முடிஞ்சோட கொண்டு போவோம். இங்க வந்து ஏதாவது இந்த மருத்துவ குழு ஏதாவது வருவாங்களா? அது அரசாங்க சார்பு ஏதாவது வந்து நடமாடும் மருத்துவம் நிறைய இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது வருதுங்களா? அது வந்து ஒரு தடவை வந்தாங்க, வந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு தடவை தான். இது எப்போ ஒரு 6 மாசம் இருக்குங்களா? ஒரு 3 மாசம். 3 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா அதுக்கப்புறம் இது 6 வந்து கேட்கறது ஒண்ணுமெல்லாம் கிடையாது. ஆனா அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். வந்து வசதி. எந்த வித அடிப்படை வசதியுமே இப்ப நீங்க இல்லாம இருக்கீங்க. வெறும் கரண்ட் மட்டும் தான் இப்ப இங்க இருக்கு. ரோடு கிடையாது, எதுவுமே கிடையாது, ரேஷன் கடை கிடையாது, ஸ்கூல் கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு இன்னும் ஏன் இங்க நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஏன் வந்து சிட்டிக்குள்ள போகாம இங்க வாழ்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. எங்களுக்கு வசதி கிடையாது. இல்ல வேற வேலைக்கு எதுவும் போகலாம், சிட்டிக்குள்ள போய் இருக்கலாம், கொடைக்கானல் பக்கம் அந்த மாதிரி எதுவும் இப்படி இங்கே இருக்கலாம்? அப்படி இங்க இருந்து நாங்க நடந்துதான் ஜாகுறோம். வீடு, சொந்த வீடு இங்க இருக்கறனால அங்க போய் வாடகை கொடுத்து வாழ முடியாது உங்களால, அதனால இங்க இருக்கீங்க. வீடு வாழ்ந்தவங்க வந்து காலி பண்ணி போயிட்டாங்களா? இங்க வந்து எந்த வித அடிப்படை வசதியும் வருஷத்துக்கு கூட இடத்த பார்த்துட்டு வீடை பார்த்துட்டு போதான் வருவாங்க. வசதி இல்லாம தான் இங்க இருந்து போனது. எந்த அடிப்படை வசதி இல்லாம இங்க இருந்து காலி பண்ணி போயிட்டாங்களா? அதுல பாத்திருப்பீங்க. அவங்களுடைய வீடு பாத்தீங்கன்னா மண்ணுல கட்டப்பட்ட வீடு. சுத்தி வந்து புல்லெல்லாம் முளைச்சு, செடியெல்லாம் முளைச்சு கிடக்கு. காரணம் என்னன்னா பராமரிப்பு இல்லை. எதனால கேட்டீங்கன்னா இங்க ஆட்கள் வந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அதாவது அடிப்படை வசதி எதுவுமே இல்லைங்கிறனால வண்டி கிடக்குது பாருங்க, வழியே இல்ல, காலி பண்ணி போயிட்டாங்க. தண்ணிக்கு எங்க இருந்து உங்களுக்கு தண்ணி கிடைக்குது? ஓ, ஓடையில இருந்து நீங்களே பிடிச்சு வந்துருவீங்களா போய்? தண்ணி பாருங்க, நம்ம சிறுவன் தண்ணியே தோத்து போயிரும். பாருங்க நீங்க வச்சுட்டு பாருங்களேன் உடம்பா. மக்களே, கொடைக்கானல் தண்ணி, ஓட தண்ணி அருவியில இருந்து அப்படியே கொண்டு வந்து அக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குடத்துல வச்சிருக்காங்க. குடத்தை வந்து எடுத்து நம்ம குடிக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷா, ரொம்ப வந்து எந்த அந்த மருந்து ஸ்மெல்லு எதுவுமே இல்லாம நம்ம மருந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். இயற்கையான தண்ணி குடிக்கிறோம். அன்பான உபசரிப்பு இந்த கிராம மக்கள். ஆனா இவங்கள்ட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை கண்டுக்கிறதுக்கு தான் எந்த அரசியல்வாதிக்கு வந்து மனசே வர மாட்டேங்குது. என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எந்த வித அடிப்படை வசதியும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அத்தியாவசிய பொருள் ரேஷன் கடைக்கு வந்து 5 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அவங்களுடைய ஸ்கூல் வந்து 8 கிலோமீட்டர், அப்புறம் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அவங்களுடைய வந்து கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாதான் இங்க இருந்து ஒரு ஜீப்ல வந்து கீழே கொண்டு போக முடியும். இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு.
நம்ம இங்கேருந்து விடைபெறுறோம். நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அதாவது இந்த கிராமங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் இந்த பகுதியை வந்து ஆரம்பத்தில் பழனிக்கும் கொடைக்கானலுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு வழித்தடமாக வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த வழித்தடம் பயன்பாட்டில் இருக்காங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நாங்கள் போகக்கூடிய பாதையில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கல். இப்போ அந்த வண்டி போயிருக்கும், ஹிமாலயாவுக்கும் போயிருக்கு. என் வண்டி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து இங்கேருந்து மூவ் பண்ணோம். பெரிய பெரிய பாறாங்கல் வந்து அந்த ரூட்டில் இருந்துச்சு. இது மட்டும் கிடையாதுங்க, வெறும் குச்சிகள் வந்து அங்கங்கே நீட்டிட்டு கிடக்கும். நம்ம போகும்போது வீலுக்குள்ளே இன்ஜினுக்குள்ளே கால்லாம் வந்து குத்தி ஏறிச்சு. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்டும் நாங்கள் அந்த கல்லெல்லாம் தாண்டி போகிறதுக்குள்ளேயும் எங்கள் கூட வந்திருந்த நண்பர்கள் அவங்க முன்னாடி போயிட்டாங்க. பல நேரங்களில் நான் அந்த இடத்துல வழி தவறி இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து நான் கண்டுபிடிச்சேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, அந்த பெல் ஆளில் போட்டிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ டங்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். மூவ் பண்ணுவோமா? எடுத்து போகலாமா? இல்ல ஏதோ உடஞ்சி போன மாதிரி தான் இருக்கு. அதான் உடஞ்சிருக்கு, காஞ்சி உடஞ்சி. பயன்படுத்துறதுனால இப்படி இருக்கும். இந்த ரூட் யாரும் பயன்படுத்தணும். அனுப்பிச்சிருங்க, அவ்வளோதான். ரொம்ப வருஷங்களுக்கு நம்ம வெளில போறோமா? இது காஞ்சி இருக்கு, இப்ப விழுந்தது கூட இல்ல ப்ரோ. காஞ்சி இவ்வளவு நாள் குடிச்ச கிடக்குதுன்னா அப்ப யாரும் போகல. யாரும் போ வெயிட் பண்ணுங்க. அடேங்கப்பா, வழி இல்லைன்னா மழை வந்து விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க மூவ் பண்ணுவோமா? எடுத்து போலாம். இல்ல ஏதோ உடஞ்சி போன மாதிரி தான் இருக்கு. அதான் உடஞ்சிருக்கு, காஞ்சி உடஞ்சிருக்கு. யாருமே பயன்படுத்துறதுனால இப்படி இருக்கும். இந்த ரூட் யாரும் பயன்படுத்தணும். அனுப்பிச்சிருங்க, அவ்வளோதான். ரொம்ப வருஷங்களுக்கு நம்ம வெளில போறோமா? இது காஞ்சி இருக்கு, இப்ப விழுந்தது கூட இல்ல ப்ரோ. காஞ்சி இவ்வளவு நாள் குடிச்ச கிடக்குதுன்னா அப்ப யாரும் போகல. மேலே வழி இருக்கு. ஓகே மக்களே, ஒரு வழியாக ரூட்டை கண்டுபிடிச்சி நாங்கள் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பிளேஸு. இது வந்து எந்த டூரிஸ்ட் கணக்குகளுக்கும் படாமல் இருக்கிறனால சுத்தமாகவும் குப்பைகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பக்கத்தில் தான் மெயின் ரோடு இருந்துச்சு. நாங்கள் அதை பிடிச்சி அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிராமத்தோடைய பேர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய் பாய்.